அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். மைசா சாஜித் அவங்களோட ஸ்கூல் எது மகன்? வலைக்கும் அஸ்ஸலாம். சாஜித் ஸ்கூல் எது? அஸ்ஹர் அஸ்ஹர் சார். அக்குரன. ஓ. குட். ரைட். நாங்க கடைசியா இது வரைக்கும் படிச்சோம் ஜஹாரா. எப்போதாவது ஆ? இந்த முன்னர் வரும் குறைப்பனது முன்னர் ஆ. இந்த பாடலை நான் படிக்கல இல்லையா? இந்த பாடலை படிச்சோமா? ஒழுங்கா படிக்கல. ம். ஒழுங்கா படிக்கல சார். கட்டிவிட்ட கருங்குளவி கூட்டை ஒரு கடுவன் கல்லாலே எறிந்து உடைக்க களைந்த கடுங்குளவி கொட்டிவிட அக்கடுவன் கூனி நடுநடுங்கள் குளிர் சுரத்து முன்வரு குலைப்பனது நடுங்கள். அப்ப கட்டிவிட்ட கருங்குளவி கூட்டை கருங்குளவி கூட்ட ஒரு கடுவன் கடுவன்னா ஆண் குரங்கு என்ன ஆண் குரங்கு என்ன செஞ்சிருக்கு கல்லால் எறிந்து உடைத்திருக்கு. அந்த உடைக்க களைந்து களைந்த கடுங்குளவி கொட்டிவிட அந்த களைந்து வந்த அந்த குளவி என்ன செஞ்சுச்சு இந்த குரங்க கொட்டி விட்டுச்சு. இப்ப சும்மா இருந்த குளவி கூட்ட இவரு குரங்கு என்ன செய்யுது கல்லால் எறிஞ்சு உடைஞ்சிச்சு. உடைத்தா அப்ப என்ன செஞ்சுச்சு அந்த கலைந்து வந்த குளவி இந்த கடுவனை கொட்டி விட்டுச்சாம். கொட்டி விட்ட கூனி நடுநடுங்கள் அது என்ன இப்ப நடுங்கி கொண்டு இருந்துச்சாம். அந்த நடுக்கம் எப்படி இருந்துச்சுன்னா குளிர் சுரத்து முன் வரும், அதாவது குளிர்ந்த காய்ச்சலுக்கு முன்னே வருகின்ற குலைப்பனது நடுங்கள். அந்த அந்த மலேரியா காய்ச்சல் வந்து எப்படி நடுங்குவாங்களோ அப்படி நடுங்கி கொண்டிருந்ததாம் அந்த குரல். விளைஞ்சுதான் இன்னொருக்க பாருங்க. குளவி கூட்ட குரங்கு கல்லால் எறிந்து உடைச்சு அங்கிருந்து வந்த குளவி என்ன செய்தது இந்த ஆஹ் குரங்க கொட்டி விட்டுச்சு. அப்ப இது குரங்கு என்ன செஞ்சுச்சு கூதல் பிடிச்சு நடுங்கி கொண்டிருந்ததாம். அது எப்படி இருந்துச்சாம் இந்த அதாவது இந்த குலைப்பன் காய்ச்சல் அல்லது மலேரியா காய்ச்சல் என்று சொல்லுவோமே அது வந்தது போல இருந்ததாம். விளைஞ்சுதான் ஓகேயா? சரியா? இந்த பாடல்ல பொருள் விளைஞ்சுதான் பிள்ளையர் ஜஹாரா மிஸ்னா சாஜித். ஓ சார். ரைட் பாருங்க. இப்பொழுது என்ன நடைபெற்றது என்று பார்த்தீர்களா? என்ன நடைபெற்றது? கள்ளு போன திசை வழியே ஒரு குளவி வேகமாக வந்தது. அதைத் தொடர்ந்து பல குளவிகள் வேகமாய் வந்தன. பாவம் கடுவன் குளவிகள் குரங்குக்கு குளவிகள் கொட்டிவிட்டன. அது கூடிக்கொண்டு நடுங்குகின்றது. அந்த நடுக்கம் எப்படிப்பட்டது என்பதற்கு இப்பாடல் ஓர் உவமானம் கூறப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களில் யாருக்காவது மலேரியா காய்ச்சல் வந்திருக்கிறதா? அல்லது அந்த காய்ச்சல் வந்தவர்களை கண்டிருக்கிறீர்களா? இப்ப இந்த இந்த பாடல்ல நடந்த சம்பவம் உங்களுக்கு விளங்கிச்சுதா இல்லையா பிள்ளையர்? விளங்கிச்சுதா என்ன நடந்ததுன்னு சொல்லி? விளங்கிச்சுதா? நான் இப்ப சில கேள்விகள் தரப்போறேன், அதுக்கு விடை எழுதேன்மான்னு பாருங்க. சரியா? இன்னைக்கு தேதியை போட்டுக்கொள்ளுங்க.
ரைட். உங்களுக்கு 3 வினாக்கள் நான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து குரங்கு கூட்டை குளவி கூட்டை குரங்கு என்ன செய்தது? அதுக்கு என்ன விட்டு எழுத போறீங்க? குரங்கு குளவி கூட்டை குரங்கு என்ன குரங்கு குளவி கூட்டை கல்லாலே அடித்துடைத்தது. அடித்து? கடுவன் ஒரு கல்லை எடுத்து குளவி கூட்டை நோக்கி வீசியது. அக்கல் குளவி கூட்டை உடைத்து விட்டது. ஓகே. அதன் பின் குரங்குக்கு என்ன நடந்தது? ம். அதன் பின் குரங்குக்கு என்ன நடந்தது? சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? குளவி ம். பல குளவிகள் வேகமாய் வந்து கடுவனுக்கு கொட்டிவிட்டன. அதாவது இந்த பாருங்க படத்திற்கு கல்லு போன திசை வழியே ஒரு குளவி வேகமாக வந்தது. அதைத் தொடர்ந்து பல குளவிகள் வேகமாக வந்தன. பாவம். கடுவன் குரங்குக்கு குளவி கொட்டி விட்டன. அது கூனி குறுகி நடுங்கி கொண்டிருந்தது. சரியா? இரண்டாவது கேள்விக்கான விடை. மூணாவது கேள்வி என்னன்னா, குளவியினுடைய குரங்கின் நடுக்கம் எதற்கு ஓமிக்கப்பட்டுள்ளது? மலேரியா காய்ச்சல். மலேரியா காய்ச்சல் அல்லது குலைப்பன் காய்ச்சலுக்கு ஓமிக்கப்பட்டுள்ளது. ஓகேயா? எழுதுறீங்களா? ஆ, எழுது. ரைட், குட். எழுதுங்க. ஆம் சார். சாஜித் எழுதியிருந்தா நம்ம சார் எழுதுங்க. ரைட், எழுதுங்க. சக்கினத், நாங்க 3 கேள்வி கொடுத்திருக்கிறோமா? சரியா சக்கினத்? சக்கினத் கேக்குதா? ரைட். அந்த 3 கேள்வி செய்யுங்க. சார் குரங்கு சேட்டை என்ன தலைப்பு போடணும்?
பேசுனீங்களா யாரும்? குரங்கு சேட்டையின் தான் தலைப்பு போடணும். போமா, இது போன கிளாஸ்ல படிச்சதுல தொடர்ச்சி. சக்கினத், ஓகேயா? எழுதி முடிச்சா சொல்லுங்க.
ஓ மைசா. மூணாவது நீங்க கொஸ்டின் தந்தோட ஐக்கி நாங்க வந்து மலேரியா காய்ச்சல் எழுதி குலைப்பன் காய்ச்சல் எழுதுங்க. ஓ ரெண்டும் சரி. மலேரியா காய்ச்சல் அல்லது குலைப்பன் காய்ச்சல். எஸ். எஸ். பேசுனீங்களா? ஜஹாரா அவங்களோட கேள்வி விட எல்லாம் வாசிங்க ஜஹாரா. குளவிக்கூட்டை குரங்கு என்ன செய்தது? அக்கடுவன் ஒரு கல்லை எடுத்து குளவிக்கூட்டை உடைத்து விட்டது. அதன் பின் குரங்குக்கு என்ன நடந்தது? கல்லு போன திசை வழியே ஒரு குளவி வேகமாக வந்தது. அதைத் தொடர்ந்து பல குளவிகள் வேகமாய் வந்தன. பாவம், கடுவன் குரங்குக்கு குளவிகள் கொட்டிவிட்டன. கூனி நடுநடுங்கிக் கொண்டிருந்தது. குரங்கின் நடுக்கம் எதற்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது? மலேரியா காய்ச்சல் அல்லது குலைப்பெண் காய்ச்சல்? ஓகே ஓகே ரைட். மற்ற எழுதி முடிச்சார்கள் கையை வைத்துங்க. சார் முடிச்சிடு. மைசா வாசிங்க. குளவிக்கூட்டை குரங்கு என்ன செய்தது? கடுவன் ஒரு கல்லை எடுத்து குளவிக்கூட்டை நோக்கி வீசியது. அக்கல் குளவிக்கூட்டை உடைத்து விட்டது. அதன் பின் குரங்குக்கு என்ன நடந்தது? கல்லு போன திசை வழியே ஒரு குளவி வேகமாய் வந்தது. அதைத் தொடர்ந்து பல குளவிகள் வேகமாய் வந்தன. பாவம், கடுவன் குரங்குக்கு குளவி கொட்டிவிட்டன. அது கூனிக் கொண்டு நடுநடுங்கின்றது. குரங்கின் நடுக்கம் எதற்கு உபமிக்கப்பட்டுள்ளது? மலேரியா காய்ச்சல் அல்லது குலைப்பன் காய்ச்சல்? ஓகே ரைட். சாஜித் எழுதியாச்சா? சாஜித் சாஜித் வாசிங்களே. குளவிக்கூட்டை குரங்கு என்ன செய்தது? கல்லால் வீசி குளவிக்கூட்டை உடைத்தது. அதன் பின் குரங்குக்கு என்ன நடந்தது?
கல்லு போன திசையின் வழியே ஒரு குளவி வேகமாக வந்தது. அதைத் தொடர்ந்து பல குளவிகள் வேகமாக வந்தன. பாவம், கடவுள் குரங்குக்கு குளவிகள் கொட்டிவிட்டன. அது கூனிக் கொண்டு விண்டது. குரங்கின் நடுக்கம் எதற்கு உவமிக்கப்பட்டுள்ளது? மலேரியா காய்ச்சல் போல். மலேரியா காய்ச்சல் அல்லது குலைப்பெண் காய்ச்சலுக்கு இல்லையா? ஓகே, வெரி குட். நாங்க இப்ப தொடர்ந்து பார்ப்போமா? ரைட். பாருங்க, உங்களில் யாருக்காவது மலேரியா காய்ச்சல் வந்திருக்கிறதா? அல்லது அந்த காய்ச்சல் வந்தவர்களை கண்டிருக்கிறீர்களா? அக்காய்ச்சலுக்கு குலைப்பெண் காய்ச்சல் என்றும் குளிர் காய்ச்சல் என்றும் பெயர்கள் உண்டு. அது தொடங்கும் போது குளிர் அதிகமாக இருக்கும். ஆகையால் அக்காய்ச்சல் தொடங்கும் போது குலைப்பெண் நடுக்கம் இருக்கும். அந்த நடுக்கமும் இந்த கடுவனின் நடுக்கமும் ஒரே மாதிரியானவை என்று இப்பாடலில் நவாலியூர் சோமரசுந்தர பிள்ளை அவர்கள் கூறியிருக்கிறார். விளைஞ்சுதான். இப்ப இதுல இன்னும் 2, 3 தகவல் இருக்கு பாருங்க. இந்த மலேரியா காய்ச்சலுக்கு வேற என்ன பெயர்கள் இருக்கு? ஒன்று குலைப்பெண் காய்ச்சல். குளிர் காய்ச்சல், ம். குலைப்பெண் காய்ச்சல். குளிர் காய்ச்சல். ஓகே. இந்த பாடலை பாடியவர் யாரு? நவாலியூர் சோமசுந்தரம். நவாரியூர் சோமசுந்தர புரவர். ரைட். ஓகே. அப்ப குலைப்பெண் காய்ச்சல் அல்லது மலேரியா காய்ச்சலின் நிலை எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி இருக்குமாம் அது? நடங்கி உங்களுக்கு பாருங்க, யாருக்கா மலேரியா அல்லது வந்திருக்கிறதா அல்லது அந்த காய்ச்சல் வந்தவர்களை கண்டிருக்கிறீர்களா? அக்காய்ச்சலுக்கு குலைப்பெண் காய்ச்சல் என்னும் குளிர் காய்ச்சல் என்னும் பெயர் உண்டு. அது தொடங்கும் போது குளிர் அதிகமாக இருக்கும். ஆகையால் அக்காய்ச்சல் தொடங்கும் போது குலைப்பெண் நடுக்கம் இருக்கும். அந்த நடுக்கமும் சரியா இதுதான் அந்த மலேரியா காய்ச்சலினுடைய தன்மை சொல்லப்பட்டிருக்கு. நான் 3 வினா தரப்போறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து குலைப்பெண் காய்ச்சலுக்கு வேறு பெயர்கள் என்ன? அடுத்தது தரப்போறன் அது எவ்வாறு இருக்கும்? சரியா? அடுத்தது பாடலை பாடியவர் யார்? இந்த 3 வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்கலுமா? ஓ சார். ரைட். 3 கேள்வி வாட்ஸ்அப் பண்ண போறேன். ஓகேயா? சரி சார். ஓகே சார். ரைட். 3 கேள்விகள் அனுப்பியிருக்கிறேன். சரிங்களா பிள்ளைகள்? ஓகே. ஓகே. சரி சார்.
சார் எழுதிட்டேன். ரைட், சக்கீனத்து வாசிங்கல்ல. மலேரியா காய்ச்சல் வேறு எப்பெயர்களால் அழைக்கப்படுகின்றது? ம் குளைப்பன் காய்ச்சல் என்றும் குளிர் காய்ச்சல் என்றும். ம் காய்ச்சலின் இயல்பு எவ்வாறு கூறப்படுகின்றது? ம் அது தொடங்கும் போது குளிர் அதிகமாக இருக்கும். ம் ஆகையால் அக்காய்ச்சல் தொடங்கும் போது ம் குளைப்பன் நடுக்கம் இருக்கும். இப்பாடலை பாடியவர் யார்? ம் நாவலூர் சோமசுந்தர புலவர். நவாலியூர். நா- ரைட், எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அடுத்தது பார்ப்போம். சாஜித், மைசா எழுதின கை வைத்துங்க. எழுதிட்டேன். ம் சாஜித் ஓகேயா? சார் முடிக்கிட்ட சார். ஆ ஆ. சார் வாசிக்கணுமா? வாசம். ஆ. காய்ச்சல் இயல்பு எவ்வாறு கூறப்படுகின்றது? சரி, மலேரியா காய்ச்சல் வேறு எப்பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. குளிர் காய்ச்சல் அல்லது குளைப்பன் காய்ச்சல். காய்ச்சலின் இயல்பு எவ்வாறு கூறப்படுகின்றது? அது தொடங்கும் போது குளிர் அதிகமாய் இருக்கும். ஆகையால் அக்காய்ச்சல் தொடங்கும் போது குளைப்பன் நடுக்கம் இருக்கும். இப்பாடல் பாடியவர் யார்? நவாலியூர் சோமசுந்தர புலவர். ஓகே. முடிஞ்சு. ரைட், ஓகே. அப்ப அடுத்ததை பாருங்க. இன்னொரு முறை இப்பாடலை படித்து பாருங்கள். அது ஒரு குரங்கு பட்ட பாடு, இன்னும் சில குரங்குகள் படுகின்ற பாட்டை இனி பார்ப்போம். ஒரு பெரிய மருத மரம் மிகவும் விசாலித்து வளர்ந்திருக்கிறது. மந்திகள் மருத மர நிழலில் குந்தி காவடி எடுத்து ஆடுகின்றன. அந்த குரங்குகளின் கழுத்தில் இருப்பன யாவை? அவைகள் ஏன் துள்ளி துள்ளி விளையாடுகின்றன? ஏதோ சத்தம் கேட்கிறதே. முதலில் தா திமி திமித்தி என்ற சத்தம், அதைத் தொடர்ந்து வாத்தியங்களின் ஓசை போன்ற சத்தம். இவைகள் என்ன சத்தங்கள்? ஓஹோ, அந்த மரத்தின் மந்திகள் காவடி ஆடுகின்றன. அக்காவடி ஆட்டத்தை பற்றி நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். மருத மா மருதின் நிழலிலே மந்தி இனம் குந்தி மா தவறென பெரிய காவடி எடுத்து தா திமி திமித்தி என ஆடிவர நரிகள் சங்கினொடு
காகளம் இசைத்து வருமன்றே. அப்ப குரங்குகள் என்ன செய்தாம்? காவடி எடுத்து அந்த மரத்துக்கு கீழே ஆடிக்கொண்டிருக்கிறதாம். அதை கண்ட நரிகள் என்ன செய்யறதாம்? அதை பார்த்து அதை ஊழ எடுக்கிறதாம். அதுதான் அந்த ஓசை என்று சொல்றார். ரைட். இப்ப பாருங்க, இதுல குரங்குகளுடைய அந்த நடனம் எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்று கேட்டா, பாருங்க, முதலில் தா திமி திமித்தி என்ற சத்தம், அதை தொடர்ந்து வாத்தியங்களின் ஓசை போன்ற சத்தம். இவைகள் என்ன சத்தங்கள்? ஓஹோ, அந்த மந்திகள் காவடி ஆடுகின்றன. அக்காவடி ஆட்டத்தை பற்றி, சரி, காவடி ஆடுகின்றன. அப்ப இங்க இந்த காவடிக்கு அந்த சத்தத்தை ஏற்படுத்தியது எது? நரிகள். அப்படித்தானே? அந்த காவடி ஆடுவதற்கு சத்தத்தை ஏற்படுத்தியது எது? நரிகள். சரியா? அந்த பாடல் விளைஞ்சுதா இப்ப? மருத மரத்துல அந்த குரங்கு நின்று ஆடிக்கொண்டு இருந்திருக்கின்றன. ரைட். நான் இப்ப உங்களுக்கு கேள்வி ஒன்று போடுறேன். கேள்வி 2. அதை செய்யுங்கோ. ரைட், பாருங்க, உங்களுக்கு 3 கேள்வி அனுப்பியிருக்கிறேன். குரங்குகள் இம்மரத்தில் இருந்து காவடியாடின. எந்த மரம் அது? மருத மரம். என்ன? அடுத்தது பாருங்க, கேள்வி போட்டிருக்கிறேன். குரங்கின் காவடி ஆட்டம் எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது? முதலில் தாத்தி திமித்தி என்ற சத்தம், அதை தொடர்ந்து வாத்தியங்களின் ஓசை போன்ற சத்தம். இவைகள் என்ன சத்தங்கள்? ஓஹோ, அந்த மரத்தின் காவடி ஆடுகின்றன. ஓகேயா? அடுத்த பாரு, சப்தமிட்ட பிராணி எது? நரிகள். நரி. ஓகே, எழுதுங்க. வினாக்களுக்கு விடை எழுதுங்க.
சார் எழுதிட்டேன். ரைட், மத்தவங்க எழுதி முடியட்டும். எழுதி முடிச்சாக்கள் கையை வைத்துங்க. சாஜித் ஓகேயா? ஓ ரைட், ஓகே. காகளம் என்பது ஒரு வாத்தியம். நரிகளின் ஊளை சத்தம் சங்குக்கான வாத்தியங்கள் என்பவற்றின் ஓசை போல இருந்ததாம். எப்படி இருக்கிறது குரங்குகளின் காவடி? இவையெல்லாம் குரங்கு சேட்டைகள். அரும்பதங்களை பாருங்க. வானளாவியண்டா மிகவும் உயரமாக வளர்ந்த, கடுவனண்டா ஆண் குரங்கு. ரைட். கொட்டுதரண்டா குளவி கடிப்பதை இவ்வாறு கூறுவது. மந்தியண்டா பெண் குரங்கு, சப்தமண்டா ஒளி. எழுதி கொள்றீங்களா இத? சரி சார். ம்.
சார் சரி சார். எழுதிட்டோம். சார் பிள்ளைகள் இந்த கேள்வியில செஞ்சுக்கொண்டு இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். நாங்க போன கிளாஸ்ல வந்து கல்விமான்கள், பிரபுக்கள், சைவ குருமார்கள், உபாத்தியாயர்கள் அந்த பந்தி பார்த்தோம். இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டியது அன்றி கூட்டத்துக்கு தலைமை வகிக்க வேண்டியவர் ஆறுமுக நாவலர். அதுல இருந்து பார்க்கணும் இல்லையா? அப்படிதானே? சரியா பிள்ளைகள்? ருக்கையா, முஷர்ரப் சரிதானே? ரைட். கூட்டத்துக்கு தலைமை வகிக்க வேண்டியவர் ஆறுமுக நாவலர். அப்ப ஆறுமுக நாவலர் தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்க வேண்டியவர் அவர்கள். ஆனால் அவர் அன்று அவர் தலைமை வகிக்கவில்லை. அந்த வித்தியாசாலையின் மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு தூணுக்கு அருகிலே திண்டு தலையணை ஒன்றினை அடிக்கடி சாய்ந்து கொன்றும் மடியில் பக்கங்களில் அடுக்கி தலையணைகளை முழங்கைகளை ஊன்றி உள்ளங்கைகளினால் நெற்றிகளை தாங்கிக் கொண்டு கூட்ட நடைமுறைகளை அவதானித்தபடி இருக்கிறார். சரியா? இப்ப விஸ்வநாத பிள்ளைக்கு ஆறுமுக நாவலருக்கு சுகையினம் ஏற்பட்டிருக்கிறது. அவரால் தலைமை தாங்க முடியல. ஆனா அந்த கூட்டத்தை விட்டு அவர் போகல. கூட்டத்தை விட்டு போகாம என்ன செய்யறாரு,
அந்த கூட்ட நடைமுறைகள் அவர் அவதானிச்சு கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு தொய்வு வருத்தம். அப்ப அவருக்கு ஏற்பட்ட நோய் என்ன? தொய்வு வருத்தம். தெய்வர்த்தம். அது எப்படிப்பட்டது என்று சொன்னா பாருங்க, குளிர்காலத்திலே வருகின்ற ஒரு வகை காசம் அது. சரியா? மூச்சு விட முடியாது, பேச இயலாது, வயிற்றை கொய்து கொண்டு வருகின்ற காச வருத்தம். விளைஞ்சுதா? ரைட். இப்படியான ஒரு நிலையில தான் அவர் இருக்கிறாரு இப்ப. பாருங்க, அடுத்தது பாருங்க, மற்ற விஷயத்துக்கு நாங்க போகலாம். சென்னை சர்வகலாசாலை யார் முதலில் நடத்திய BA பரீட்சையில் யாழ்ப்பாணத்தவர் இருவர் பரீட்சை எடுத்து சித்தி எய்தார்கள். ஒருவர் வை. விஸ்வநாத பிள்ளை, மற்றவர் தாமோதரம் பிள்ளை. சரியா? இந்த சென்னை சர்வகலாசாலை யூனிவர்சிட்டி நடத்திய BA பரீட்சையில 2 பேர் பாஸ் ஆயிருக்கிறாங்க. அதுல ஒருவர் யாரு? பிள்ளையர் வை. விஸ்வநாத பிள்ளை, மற்றவர் CY தாமோதரம் பிள்ளை. இப்ப நாங்க விஸ்வநாத பிள்ளையை பத்தி பார்க்க போறோம். விஸ்வநாத பிள்ளை மகா விவேகி, கணித மேதை. தாமோதரம் பிள்ளைக்கு ஆசிரியர், வாதம் செய்வதில் பெரிய சாமர்த்தியவான். நாவலர் அவர்களுக்கு 2 ஆண்டு மூத்தவர். நாவலர் அவர்களும் பிள்ளையும் இளமை தொடக்கம் பத்திரிகை வாயிலாக பல விஷயங்களை வாதம் செய்து வந்தவர்கள். நாவலர் அவர்களை எதிர்த்து நின்று பல கண்டன பத்திரிகைகள் வெளியிட்டவர் இந்த விஸ்வநாத பிள்ளை. இவர் ஒரு முறை சிதம்பரத்திலே, ரைட், இவ்வளவும் என்ன இந்த விஸ்வநாத பிள்ளை பற்றிய குறிப்பு. அந்த குறிப்பு இன்னும் இருக்கிறது பாருங்க. இவர் ஒரு முறை சிதம்பரத்திலே நாவலர் அவர்களோடு நேரில் வாதம் செய்து நாவலர் அவர்களின் கொள்கைகளுக்கு இணங்கி அவர்களிடம் மதிப்பு வைத்து அன்று தொடக்கம் நாவலர் அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டவர். இப்படிப்பட்ட வை. விஸ்வநாத பிள்ளை தலைமையில தானா இந்த கூட்டம் நடக்கிறதா? விளைஞ்சுதா பிள்ளை? ஓகேயா? ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு பார்த்தது இன்னொருக்கா பார்ப்போம். பாருங்க, கூட்டத்துக்கு ஆறுமுக நாவலர் தான் தலைமை தாங்க வேணும். ஆனா தலைமை தாங்கல்ல. காரணம், அவருக்கு காச நோய் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காச நோய் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா மிக எப்படி அவரு அந்த காச நோய் ஏற்பட்ட நிலையில அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா தலையணைகளை அங்கும் இங்கும் வைத்துக்கொண்டு நெற்றிய கைகளால ஊண்டிக்கொண்டு இந்த கூட்டு நடைமுறைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் தனி கேள்விகள். நான் டாக் பண்ணிருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்விக்கான விடைகள். சரியா? அவருக்கு ஏற்பட்ட வருத்தம் என்னன்னா தொய்வு வருத்தம். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா குளிர்காலத்தில் இடையிலே வருகின்ற ஒரு வகை காசம், மூச்சு விட இயலாது, பேச இயலாது, வயிற்றை கொய்து கொண்டு வருகின்ற பொல்லாத காச வருத்தம். ரைட். அடுத்தது பாருங்க, சென்னை சர்வகலாசாலையில நடைபெற்ற BA பரீட்சையில இலங்கையர் 2 பேர் முதலாவது பரீட்சையில சித்தி பெற்றாங்களாம். ஒன்று வை. விஸ்வநாத பிள்ளை, மற்றவர் தாமோதரம் பிள்ளை. இப்ப நாங்க விஸ்வநாத பிள்ளை பற்றிய குறிப்புகளை பார்க்க போறோம். விஸ்வநாத பிள்ளை மகா விவேகி, கணித மேதை. தாமோதரம் பிள்ளைக்கு ஆசிரியர், வாதம் செய்வதில் சாமர்த்தியவான். நாவலர் அவர்களுக்கு 2 ஆண்டு மூத்தவர். நாவலர் அவர்களும் பிள்ளையும் இளமை காலம் தொடக்கம் பத்திரிகை வாயிலாக பல விஷயங்களை வாதம் செய்து வந்தவர்கள். முன்பு ஒரு விஷயம் இருந்துச்சு என்ன பிள்ளைய, சில விஷயங்களை பத்திரிகையில எழுதுவாங்க, அதுக்கு எதிராக மற்றவங்க எழுதுவாங்க. இப்படி எழுதி அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் போல அந்த பத்திரிகையில போய்கொண்டிருக்கும். அப்படி இவங்க 2 பேரும் விவாதம் செய்தவங்க தானே அந்த காலத்துல வாயிலாக பல விஷயங்களை வாதம் செய்து வந்தவர்கள். நாவலர் அவர்களை எதிர்த்து நின்று பல கண்டன பத்திரிகைகளை இவர் வெளியிட்டிருக்கிறாராம். யாரு? இந்த விஸ்வநாத பிள்ளை. ஆனா இவர் ஒரு முறை என்ன செய்திருக்கார்? சிதம்பரத்துல நடைபெற்ற ஒரு வாத மேடையில இவருக்கு எதிராக, நாவலருக்கு எதிராக வாதம் செய்து கொண்டிருந்தாராம். அதுக்கு பிறகு நாவலருடைய கருத்துக்கள் சிறந்த கருத்துக்கள் என்று சொல்லி அவர் ஏற்று நாவலருடைய நாவலரை குருவாக ஏற்றுக்கொண்டாராம். விளைஞ்சுதா இந்த கதை? விளைஞ்சுதா பிள்ளைகள்? பேசுங்க. நாவலரை குருவாக ஏற்றுக்கொண்டாராம். அது வரைக்கும் விளைஞ்சுதா? இப்ப படிச்சதை அடிப்படையாக கொண்டு நான் கொஞ்சம் வினா அனுப்ப போறேன் உங்களுக்கு. அந்த வினாவை அனுப்பினதுக்கு பிறகு நாங்க அந்த வினாக்களை கொஞ்சம் நாங்க பார்ப்போம் எப்படி இருக்கிறதுங்க. அதுக்கு பிறகு நாங்க செய்ய தொடங்குவோம். சரியா? உங்களுக்கு நான் அனுப்புறேன்.
Right. முதலாவது வினா நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் பாருங்க. முதலாவது வினா பாருங்க. கூட்டத்துக்கு தலைமை தாங்க வேண்டியவர் யார்? உண்மையில பேசுங்க. ஆறுமுக நாவலர். சத்தமா பேசணும். யாரு கூட்டத்துக்கு தலைமை தாங்க வேண்டியவர்? நீங்க தான் பேசுங்க பிள்ளைகள். ஆறுமுக நாவலர். ஓகேயா? விளைஞ்சுதா? பேசுங்க பிள்ளைகள். நான் பேசுறது கேக்குதா? ஓ சார். அப்ப சொல்லுங்க அவன். அவர் தலைமை தாங்காமைக்கான காரணம் என்ன? அவர் ஏன் தலைமை தாங்கல? அவருக்கு காச நோய் ஏற்பட்டிருந்தது. காச நோய் ஏற்பட்டதன் காரணமாக. ஆறுமுக நாவலருக்கு ஏற்பட்ட நோய் எது? சொல்லுங்க. தொய்வு என்ற நோய். காச நோய். அது ஒரு வகை காசம், அதுக்கு தொய்வுன்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது அது எவ்வாறானது? அது எவ்வாறானது? அதாவது உங்களோட கையில புக் இருக்கு தானே, வாசிங்க அவன். வயிற்றை கொய்து கொண்டு வரும், மூச்சு விட இயலாது, பேச இயலாது, அப்படிப்பட்ட ஒரு நோய். அப்படித்தானே பிள்ளைகள்? அதை பத்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். அப்ப கூட்டத்தில் தலைமை வகித்தவர் யார்? உண்மையில கூட்டத்தில் தலைமை வகித்தவர் யார்?